அப்போ அந்த ரசூல்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உலகத்தில் நல்ல முறையில் வாழுங்க, நீங்களும் வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க, வாழ வைங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ரசூல்மார்களுடைய உபதேசங்கள் நிராகரிப்பதற்கு 2 விஷயங்கள் நம்ம சொல்லணும். ஒன்று, ரசூல் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம் இல்லைப்பா, அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லணும். 2வது, இவர் ரசூலுங்கிறதே டவுட்டுப்பா, அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லணும். ரெண்டில் வேறு ஏதாவது 2 காரணம் இருக்கணும். இந்த 2 காரணமும் ரசூல் விஷயத்தில் போய் ஒன்றுமே செட் ஆகாது. மொதல் விஷயம், ரசூல்மார்கள் எதை தான் சொல்கிறாங்க? எதை சொல்கிறாங்க? கொலை செய்யக்கூடாதுங்கிறாங்க. இது உலகம் ஒத்துக்கிட்ட விஷயமா இல்லையா? பெற்றோர்களை பேணணும்னு சொல்கிறாங்க. இது உலகம் ஒத்துக்கொண்ட விஷயமா இல்லையா? அறிவில்லாத மூட பழக்க வழக்கங்கள், போலி கடவுள்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது நல்ல விஷயமா இல்லையா? கிறுக்குத்தனமாக இன்றைக்கி இந்த சொம்பு, இந்த மைக்கு, இந்த டேபு, இந்த கேமரா, இதெல்லாம் கடவுள்னு ஒருத்தன் உருவாக்குனா அதை இன்றைக்கும் தடுப்பாங்களா, ஏற்றுக்குவாங்களா? அப்போ இதே செயல் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னா அது சரியாயிருமா? புரியுதா இல்லையா? இன்றைக்கி ஒருத்தரை திட்டுறது தப்புன்னா அது 100 வருஷத்துக்கு முன்னாடியும் தப்பு. அப்போ இன்றைக்கி ஒரு புது கடவுள், இந்த ஜிப்ரானிக்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஜிப்ரானிக்ஸ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிட்டான்னா அவனை பார்த்து போய் நயன்தாரா கோயில் கட்டினா திட்டுறாங்களா இல்லையா? திட்டுறாங்களா இல்லையா? அப்போ குஷ்பு கோயில் கட்டினா திட்டுறாங்களா இல்லையா? அப்போ புதுசாக ஒரு கடவுள் உருவாக்குறது திட்டுறாங்களா இல்லையா? அப்போ அரபுகள் அந்த காலத்தில் நாங்கள் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடவுளை உருவாக்கிட்டோம், அதனால் அது உண்மையான கடவுள் ஆயிருமா? புரியுதா? அப்போ அறிவின் அடிப்படையில் இது கடவுள்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சிம்பிள், அதாவது காமன் சென்ஸ் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய தவறுகளை தான் அவங்க விட சொல்கிறாங்க. யார்? ரசூல்மார்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க? பெற்றோரை மதிக்க சொல்கிறாங்க. இது தேவையில்லையா? இந்த போதனை தேவையில்லாத போதனையா? உறவினர்களை அரவணைங்க, உறவினர்களோட இணக்கமாக இருக்கு, இது தேவையில்லாத போதனையா? ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, இது தேவையில்லாத போதனையா? பலமானவர்கள் பலவீனர்களை வேட்டையாடாதீங்க. ஒருத்தன் விவரம் இல்லாமல் இருக்கிறான், உங்களுடைய பக்கத்து தோட்டத்துக்காரன் அல்லது பக்கத்து வீட்டுக்காரன், ஏரியாக்காரன், அவனுக்கு ஒரு 2 அடி சேர்த்து கட்டிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. சரியாக தாண்டா கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்ற முடியும். இது ஏமாற்றாதீங்கன்னு ரசூல்மார்கள் சொல்கிறாங்க. நமக்கு கீழே இருக்கிறவங்கள அடக்கி ஆளக்கூடாது. ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை பேணி நடந்துக்கணும். விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது. எது நமக்கு விரும்ப மாட்டோமோ அதை மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது. சோத்தில் கலப்படம் இருந்துச்சுன்னா நாம் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அடுத்தவங்களுக்கும் பண்ணாதீங்க. சிம்பிள். இந்த போதனைகளை தானே சொல்கிறாங்க. இந்த போதனைகள் ஏற்று வாழ்ந்தீங்கன்னா இதுக்கு சொர்க்கமும் தரேன்னு ரசூல்மார்கள் சொல்கிறாங்க. அப்போது இதில் உங்களுக்கு எது கசக்குது எல்லாம் கேட்குறேன். புரியுதா? அப்போது இங்கே என்ன விட்டு வச்சுருக்காங்க? வேறு எதுவுமே இல்லை. ஒன்று, போதனைகளும் அவங்களே ஒத்துக்கிறாங்க நல்ல போதனைகள் தான்ட்டு. இன்னொன்று, இவர் உண்மை தான் சொல்கிறாருங்கிறதும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? அடுத்தது அசாப் தான்.